வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வரது பார்த்திங்கன்னா எப்படி AWSல வந்து விண்டோஸ் இன்ஸ்டன்ட் வந்து எப்படி லான்ச் பண்ணுறது, விண்டோஸ் சர்வர் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லினக்ஸை வந்து நான் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன். எப்போது க்ரியேட் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே டெர்மினேட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் வந்து ஓடிக்கிட்டு சரி, ஓகே, வாங்க இப்போ எப்படி இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் தான் இன்ஸ்டன்ட் லான்ச் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ ட்ரையரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் மட்டும்தான் இருக்கும். XPO ஹோம் எடிஷனோ இந்த மாதிரிலாம் இருக்காது. அதில் ஓன்லி வந்து சர்வர் வெர்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரையரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சர்வர் வெர்ஷனோ அந்த வெர்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து விண்டோஸ் 19 கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் 1GB ரேமு ஃப்ரீ ட்ரையர் எலிஜிபிளே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்டிங் இது போதும். இங்கே இதே போல் தான். இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்லேயே விட்டுருங்க. இதில் எதுவும் வந்து நம்ம இப்போ பார்க்க வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றும் பெரிய கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 30GB தேவைப்படும், அது ஹார்ட் டிஸ்க்கு. அதனால் அதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இப்போ லினக்ஸ் பார்த்தீங்கன்னா 8GB இருந்தாலே போதும். இதுக்கு வந்து 30GB. அதே போல் தான் இதில் வந்து ஆட் டேக். நான் அதே போல் ஏற்கனவே வந்து மை டெஸ்ட் சர்வர்னு கொடுத்துருந்தேன். மை டெஸ்ட் வின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இல்லை விண்டோஸ் உங்களுக்கு என்ன நேம் அதை வச்சுக்கோங்க. இதே போல் இதுலேயும் வந்து செக்யூரிட்டி குரூப்பு நான் ஆல்ரெடி உள்ள செக்யூரிட்டி குரூப்பே ஏற்கனவே க்ரியேட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே செக்யூரிட்டி குரூப் மை டெஸ்ட் SCGன்னு கொடுத்தாலும் அதே ஆட் பண்ணிக்கிறேன். அது வார்னிங், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி இது வந்து அலோவ் பண்ணல, ரிமோட் ஹோஸ்ட் அலோவ் பண்ணலன்னு சொல்லுது. நம்ம அப்புறம் அலோவ் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு லான்ச் கொடுத்துருங்க. இதுலேயும் வந்து இந்த செக்யூரிட்டி கீ கேட்கும், பெம் கீ. நம்ம ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே கீயை நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே கீயை மல்டிபிள் இன்ஸ்டன்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. செப்பரேட்டாக வச்சுக்கினா உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு செக்யூரிட்டி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக்யூரிட்டி கீழே வந்து RTP எனேபிள் பண்ண சொல்லி வச்சுருந்துச்சுல்ல. இப்போ நம்ம அதுக்குள்ளே அதை பண்ணிட்டு வந்துடலாம். லான்ச் பண்ணுறது கூட இந்த செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து செக்யூரிட்டி குரூப் நேமை கூட வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஏற்கனவே வந்து மை டெஸ்ட்டுன்னு வச்சுருந்தோம். இப்போ நான் மை டெஸ்ட்டு விண்டோஸ்னு இல்லை வேறு ஏதாவது சம்திங் நேமில் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் போய் நம்ம இன்பவுண்டில் போய் பார்த்தோன்னா எடிட் கொடுத்துட்டு இன்பவுண்டில் போய்ட்டு எடிட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெறும் SSH மட்டும் தான் எனேபிள் இருக்கும். ஏன்னா விண்டோஸ் வந்து SSH எடுக்க முடியாது. அதனால் RDBன்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் டிபார்ட் போர்ட் நம்பர் எடுத்துக்கும். அது எனிவேர் வேணுமா இல்லை வந்து உங்களுடைய ஐபிக்கு மட்டும் வேணுமான்னு பார்த்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து உங்களுடைய ஐபிக்கு மட்டும் கொடுத்துக்கங்க. எனிவேர் கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அதனால் அதை மெயினாக பார்த்துக்குங்க. நீங்கள் நான் வந்து இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்கு எனிவேர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இந்த விண்டோஸ் சர்வர் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் வந்து அதில் கனெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுக்கணும். யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஆனால் அது வந்து நம்ம இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம அந்த புட்டி கீ பெம் கீ இருக்குல்ல, அந்த கீயை வந்து அப்லோட் பண்ணோன்னா அவங்க ஒரு பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம உங்கள் லோக்கல் சிஸ்டத்துலேருந்து இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து இந்த ஐபியை வந்து அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். யூசர் நேம் கொடுத்துட்டு திருப்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வரணும். இப்போ கெட் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பாஸ்வேர்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து இன்னும் சர்வீஸ் வந்து எல்லா சர்வீஸும் ரெடி ஆகலை. அதனால அது கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லும். ஒரு 3 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் 2 to 3 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்கணும் அடுத்த ஸ்டெப்பை பேச சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பெம் கீ இருந்துச்சுல்ல, அந்த பெம் கீயை வந்து அதில் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம அப்லோட் கொடுத்தோன்னா அவங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்துச்சு பாருங்கள். கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா என்ன சொல்லுது, ஆல்ரெடி நம்ம வந்து மை டெஸ்ட்டு சர்வர்னு ஒரு கீ பெம் கீயை அப்டேட் பண்ணோமா, அந்த கீயை வந்து இங்கே அப்லோட் பண்ண சொல்லுது. சரி,
பெம் கீயை தான் கொடுக்கணும், பிபி கீ கிடையாது. கொடுத்ததுக்கப்புறம் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு இதில் கிடைக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து அதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அது வந்து சம்திங் லெட்டர்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அதை நான் காப்பி பண்ணி சைபர் சைடில் ஒரு லொக்கேஷனில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் போய் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அந்த பாஸ்வேர்டு அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஐபி கொடுத்துருக்கோம், யூசர் நேம் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகுது. இது எஸ் ஆர் நோ செக்யூரிட்டி கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. நோ, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து சர்வருக்குள்ளே லாகின் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இன்சியல் செட்டப்னால கொஞ்சம் அந்த டெஸ்க்டாப்பில் லோட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். இன்சியல் செட்டப்புக்கு வெரி ஃபஸ்ட் டைம் மட்டும், எப்போதும் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், பர்சனல் செட்டிங்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அது லோட் ஆகாது. ஃபஸ்ட் டைம் மட்டும், வெரி பிகினிங் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ இது லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து சேப்பர் சைடாக வச்சுக்கிங்க. அவ்வளோதான், ஒன் டைம் மட்டும் தான் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வேணும் அட்மின் அந்த யூஸரில் போய்ட்டு அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, எப்படி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு பாருங்கள் டெஸ்க்டாப்புக்குள்ளே. இப்போ போய்ட்டு நீங்கள் அதோட நம்ம கண்ட்ரோல் பேனல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேம் செக் பண்ணுமா. இப்போ இதோட வந்து பிசி இருக்குல்ல, மை பிசின்னு இருக்கும்ல, அதை போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 GB தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ட்ரையல் தான் க்ரியேட் பண்ணோம், அதனால் வந்து 1 GB தான் இருக்கும். இது வந்து ஒரு டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷனுக்கு அந்த மாதிரி போகணும்னா ஆஸ் பர் ரெக்யூர்மெண்ட் படி யூஸ் பண்ணணும். ஏன்னா 1 GB போட்டிங்கன்னா லாகினே பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் இருக்குங்களா, ரேமு. அதே ஹார்ட் டிஸ்கில் போனீங்கன்னா 30 GB வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும். பார்த்தீங்களா 30 GB இருக்குது. நான் ஃப்ரீ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக 30 GB எடுத்துக்கும். அதனால் ஓகே, அவ்வளோதாங்க. இதுதாங்க வந்து விண்டோஸ் சர்வர் எப்படி லான்ச் பண்ணுன்னு பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் எல்லா அப்டேட்டும் வரும். அதே போல் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் வந்து டெர்மினேட் பண்ணி விட்ருங்க. இல்லை அப்படின்னா காசு போயிடும். டெஸ்டிங்க்கு வந்து தேவையில்லாமல் காசு கட்டக்கூடாது. அதனால் தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், see you.